இந்த தலைவலி, கழுத்து வலினால வர தலைவலி, இது வந்து 100% முழுமையா சரி பண்ண முடியும். கழுத்து வலினால தான் அப்படின்னு ஒரு செக் பண்ணுங்க. இது வந்து நெறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒரு தடவ நியூரலாஜிஸ்ட்ட கன்சல்ட் பண்ணீங்கன்னா, அது வந்து மேபி தலையிலேயே உள்ள ஏதாவது கட்டி இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஜென்ரலா எனக்கு கழுத்துலேருந்து ஆரம்பிச்சதுன்னா, அப்படியே இங்க வரைக்கும் வலிக்குது அப்படின்னீங்கன்னா, இட் கேன் பி ட்ரீட்டட். அது வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா சப்பாக்சிபிள் ரிலீஸ், செரைக்கல் மொபிலைசேஷன், செரைக்கல் ரிலீஸ், செரைக்கல் கரெக்ஷன், மசில்ல கொஞ்சம் அது ஐ திங்க் நெறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அதை பண்ணாலே கழுத்து வலி நல்லா வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும். திருப்பி வர சான்ஸே இல்லை. கழுத்து மசிலுக்கான பயிற்சி மட்டும் கொடுத்தா வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் இருக்குது. கழுத்து சில பேர் சர்வைகோஜெனிக் ஹெட்டேக்குன்னு. இப்போ சர்வைகோஜெனிக் டினிட்டஸ் ஒன்று இருக்குது. அதாவது கழுத்துனால வர டினிட்டஸ். இதுக்கு மேனுவல் தெரப்பி சூப்பராக இருக்குது. அதாவது கழுத்துனால வர காது சவுண்டு உள்ள ஒரு பக்கம் குயின்னு கேட்டுகிட்டே இருக்கும். இந்த வலி ரொம்ப நாள் விட்டு ஒன்றும் இல்லை இக்னோர் பண்ணி ஃபியூச்சரில் அது வந்து தொந்தரவாகி மேபி அது காது சவுண்டு கொடுக்கலாம். ஸோ வலியை பாருங்கள். இது வயது வரம்பே இல்லை அப்படின்னா இப்போ காலேஜ் படிக்கிறவங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லேருந்து இப்போ வேலைக்கு போகிறவங்கலேருந்து இப்போ காது சவுண்டு கேட்க ஆரம்பிச்சுன்னு வராங்க. முன்னாடி வயசானவங்களுக்கு டேமேஜ் ஆகி வர்றது வேறு. பட் இப்போ காமன் ஆகிடுச்சு. கொஞ்சம் பாருங்கள். தேங்க்யூ.